முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பாருங்கள், முட்டையை அடித்து அவிச்சு செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, மஞ்சள்தூள், மிளகுத்தூள், உப்பு. முட்டையை இது மாதிரி உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கின்னு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள்தூள் நல்லா இந்த முட்டையை அடிச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ நல்லா புஷ்ஷுன்னு வரும். நல்லா அடிங்க முட்டையை. நல்லா அடிச்சிட்டிங்களா முட்டையை? இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த முட்டையை தூக்கி அதில் வச்சுருங்க. வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதை பாருங்கள், இப்போ முட்டை வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் முட்டை வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஓரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு எதை மாதிரி பீஸ் போடுறோமோ சின்ன சின்னதாக பெருசு பெருசாக போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி அரிசி எடுத்துருங்க. அரை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க தண்ணியை. தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, லெமன், மிளகாய், புதினா, வெங்காயம், தக்காளி இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுங்க மெலிசா. தயிர், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க மழை. இப்போ நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நான் எப்படி வதக்கியிருக்கேன்னு பாருங்கள், அதே மாதிரி வதக்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. வேகமாக வச்சு வதக்குன்னு தீயை விட்டுறாதீங்க. அப்பப்போ வேகமாக வைங்க, ஸ்லோவாக வைங்க. இது மாதிரி வச்சு வதக்கினா தான் வெங்காயம் வதங்கும். வச்சுட்டு வெளிலலாம் போயிடாதீங்க, பக்கத்துலேயே நின்று வதக்குங்க. பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. இவருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு முக்கால்வாசி. அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டவுடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. வேகமாக வைக்காதீங்க. இஞ்சி பூண்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. புதினா சேர்த்துருங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க புதினாவும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளியும் பாருங்க, இது மாதிரி இருக்கா. தக்காளி நல்லா வதக்கணும். நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா வதக்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக வதக்குங்க இதெல்லாம். இதை பாருங்கள், எப்படி வதக்கியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி வதங்கணும். ஒரு தட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இப்போது சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இதை மாதிரி தான் வதக்கணும் ஒவ்வொரு பொருளையும். இப்போ தயிர் சேருங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இது மாதிரி வதக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மிலே வச்சு வதக்குங்க. வேகமாக வச்சு மட்டும் வதக்காதீங்க. பொறுமையாக இது மாதிரி வதக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். வதங்கிடுச்சு. 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 6 கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி. 12 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா மூடி போட்டு நல்லா இது மாதிரி தண்ணி கொதிச்சா தான் அரிசி சேர்க்கணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்த உடனே அரிசி சேருங்க.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ லெமன் சேர்த்துருங்க. இந்த இடத்துல சேர்த்துட்டு காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட்டு போட்டு முட்டு இதை பாருங்க, தண்ணி சுண்டிச்சு, பாதி அரிசி வெந்துச்சு. இப்போ நம்ம முட்டை அவிச்சு வச்சோம் பாருங்கள், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தம் போடலாம். இதை மாதிரி தம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஹவர் சிம்மில் வச்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.